முடி வளர்கிறதுக்கான தேங்காய் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய். இது 1/2 லிட்டர் எடுத்துருக்குறேன் நான். அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சோம்னா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வேணும். அதுக்கு அடுத்து வெந்தயம் 2 ஸ்பூனு. கருஞ்சீரகம், இது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. கருஞ்சீரகம். அடுத்து விளக்கெண்ணெய். இது இத்தனை பொருள் மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வச்சு எப்படி என்ன ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது சுத்தமாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிற மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சுத்தமாக இருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. அதில் கருவேப்பிலை நல்லா 2 ஸ்பூனு வெந்தயம் போட்டுட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கணும். சுத்தமாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரணும். அதிகபட்சமாக வேறு எதுவுமே தேவைப்படாது இதுக்கு. கருவேப்பிலை இந்த வெந்தயம் கருஞ்சீரகம் மட்டுமே போதும். இதை நல்லா போட்டு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி கிரைண்ட் ஆகிடும். இதை எண்ணெய் காய வைக்கணும். கடாயில் எண்ணெய் நல்லா தண்ணி இல்லாமல் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கருஞ்சீரகம் போட்டுக்கணும். கருஞ்சீரகம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வரும்போது அது பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கருஞ்சீரகம் புரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அந்த கருவேப்பிலையை கொட்டி நல்லா கிளறணும். அது நல்லா அந்த பபுள்ஸ் வரும் பாருங்கள், கொட்டின உடனே நல்லா பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் நல்லா கொதித்து வரும்போது நல்லா கிளறி விட்டால் இந்த மாதிரி ஒரு மாதிரி பச்சை கலரில் எண்ணெய் கலர் மாறும். எண்ணெய் நல்லா கலக்கி விட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெயை ஸ்லோவாகவே வச்சு எண்ணெயை சூடு பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கேஸ்ட்ரோல் ஆயில் விளக்கெண்ணெய் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு மூடி எடுத்து ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. இந்த தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்ச்சாலுமே போதுங்க, நல்ல முடி நல்லா வளரும். அது ஒரு 4-5 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி வரும். இந்த கலரில் இந்த மாதிரி நல்லா தேங்காய் எண்ணெய் டெய்லி தேய்ச்சிட்டே வந்தோம்னா முடிக்கு நல்லா வளருதா பார்க்கலாம். எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணோன்றதை காமிக்கிறேன். வெறும்னே முடியில் மட்டும் தடவாமல் அந்த வேருங்களில் நல்லா படுற மாதிரி நல்லா இப்படி அப்ளை பண்ணணும். முடியை நல்லா பிரித்து இப்படி நல்லா தடவி அந்த வேர்க்காலெலாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணணும். எங்கள் ஸ்கூலுக்கு மணி ஆகிட்டதுனால வேகமாக பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு நல்லா அதை 2 கையிலையும் நல்லா தடவிட்டு அவங்களுக்கு நல்லா மசாஜ் கொடுக்கணும். விரலை நல்லா உள்ளே விட்டுட்டு நல்லா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா மசாஜ் கொடுக்கணும். மேலெல்லாம் நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை பண்ணுறது மூலயமா நல்ல ஒரு முடி வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பேபி ஹேர்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு வளரும், அதுவே உங்களுக்கு தெரியும். அதுலேயே முடி கொட்டுறது ஃபஸ்ட்டு நிற்கும், அதுக்கப்புறமா ஹேர் வளரும் உங்களுக்கு. அது பார்த்திங்கனாலுமே தெரியும்.